இந்த மைக்கு வந்து என்னுடைய சொற்களை வேணால் பதிவு பண்ணி உங்ககிட்ட வெளிப்படுத்தலாம். ஆனால் என்னுடைய சோகத்தை வெளிப்படுத்துகிற அந்த சக்தி இந்த மைக்கு கிடையாது. என்னுடைய சோகத்தை விடுங்க, இந்த மைக்குக்கு ஒரு சோகம் இருக்குது. கடந்த 50 வருடங்களாக எஸ்பிபி சாருடைய குரலை மிக அருகிலிருந்து கேட்டு, கிட்டத்தட்ட ஒரு காதல் மனைவியை விட நெருக்கமாக இந்த மைக் இருந்திருக்கு அவருக்கு. இதனுடைய சோகத்தை யார் பாட முடியும், யார் சொல்ல முடியும் தெரியல. அவர் வந்து ரொம்ப மனதுக்கு நெருக்கமான ஒரு மனிதர். ஆக்சுவலாக இன்னும் அதுலேருந்து மீண்டு வர முடியல. மற்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அப்படியே கவனிச்சுட்டே இருக்கேன். ராஜா சார் போய் திருவண்ணாமலையில் மோட்ச தீபம் ஏற்றுறாரு. நான் அப்படியே காளிகாம்பாள் கோயிலுக்கு போகிறேன், அங்கே போய் ஒரு தீபம் ஏற்றிட்டு வரேன். ரஹ்மான் சார் சொல்கிறாரு, இனிமேல் வந்து நம்ம எஸ்பிபியை வந்து அவருடைய திறமையை, அவருடைய பண்பை நம்ம செலிப்ரேட் பண்ணணுன்ட்டு. எப்படி செலிப்ரேட் பண்ணுறதுன்னு தெரியல. சரணுக்கும் எனக்கும் பெயர்கள் வேணால் வேறு வேறையாக இருக்கலாம், பட் எஸ்பிபி சார் மேலே வச்ச அன்பு வந்து உன்னதமானது. நன்றி. இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும், வெளியிலேருந்து கேட்கக்கூடிய எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம், பெருமை எனக்கு இருக்குது. நான் எஸ்பிபியோட பெரிய ரசிகன், வெறி பிடிச்ச ரசிகன். எல்லா நாளும் நான் அவரோடையே தூங்கியிருக்கேன், அவரோடையே பயணிச்சிருக்கிறேன், அவரோடையே வாழ்ந்திருக்கிறேன். அந்த உறவு எத்தனை கோடி பேருக்கு இப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தை ஒரு மனிதன், மதன் கார்கியோட வரிகளில் சொன்னது போல், உடலாக இல்லாமலே கூட உணர்வாகவே எப்படி இத்தனை கோடி பேரை நெருங்க முடியும்னா, கிட்டத்தட்ட எஸ்பிபி ஒரு கடவுள் தான், எந்த சந்தேகமும் இல்லை. அவருடைய நகைச்சுவை உணர்வு பெரிய வியப்பு. ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் எவ்வளவு நாளுங்கிறதுல இல்லை, எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படிங்கிறதுல இருக்குன்னா, அவரை அந்த மாதிரி வச்சுருந்தது அவருடைய நகைச்சுவை உணர்வு தான். திரு எஸ்பிபி சரண் அவர்கள், நாங்கள் எப்படி அப்பாட்ட இன்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, எப்படிப்பா இருக்கீங்கன்னு, நான் ஹாஸ்பிட்டலில் அவர் படுத்திருக்கிறாரு ஃபுல்லாக. அப்போ நாங்கள் எப்படிப்பா இருக்கீங்கன்னு சொன்னபோது அவர் ஒரு பாதி பாடி லாங்குவேஜில் திரு சரண் வந்து சொல்ல வந்தார், அப்பா எப்படி ரியாக்ட் பண்ணாருங்கிறத. அந்த சொல்லும் போதே சரணுக்கு வந்து அந்த அது எவ்வளோ உற்சாகம், அடே நான் ஆஸ்பத்திரியில் படுத்துருக்கிறேன், என்னை பார்த்து எப்படிப்பா இருக்குன்னு கேட்குறேன்னா, அதை கூட ஒரு ஜாலியாக ரியாக்ட் பண்ண முடிஞ்ச ஒரு ஆச்சரியம். அது ஒரு மிகப்பெரிய தன்மை. எல்லாருக்கும் நல்ல மனிதனாக இருக்க முடியாதுன்னு எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தோம். எல்லாருக்கும் நல்ல மனிதனாக இருக்க முடியும்னு ஒரு ஆள் வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்கிறார். மேலே இல்லை, கீழே இல்லை, சின்ன குழந்தைங்க இல்லை, பெரிய ஆள் இல்லை, அரசியல்வாதிகள் இல்லை, எல்லாரும். சில பேர் அவரை பகைக்க முயற்சித்தார்கள், சில பேர் அவரை விமர்சிக்க முயற்சித்தார்கள். அது அத்தனையுமே தெரிந்து என்னுடைய வழியிலிருந்து வெறும் அன்பு மட்டும்தான் என்கிட்ட இருந்திருக்கும். என்னுடைய செய்தி, என்னுடைய குரல் என்பதை விட என்னுடைய செய்தி, என்னுடைய குணம் என்று காட்டியவர் எஸ்பிபி. எஸ்பிபி அவருடைய உடலை நம்ம இழந்து திண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இயல்பில் எஸ்பிபி ஒரு கொண்டாட்டம். அழுகையை கூட, கதறலை கூட இப்படி ஒரு கம்பீரமாக வெளிப்படுத்த முடியும்னா அது அவரை தவிர வேறு யாராலையுமே வெளிப்படுத்த முடியாது. கண்ணீரையும் வேதனையும் அவர் அழுது 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 குரலில் கொண்டு வந்து நம்முடைய பாரத்தை பூரா வடிய வச்ச ஒரு மகாமனிதன். நாம் திண்டாடி கொண்டிருக்கிறோம். இயல்பில் எஸ்பிபி ஒரு கொண்டாட்டம். அவருடைய உடலை நாம் பிரிந்திருந்தாலும் அவருடைய உயிரை, அவருடைய குணத்தை, அவருடைய குரலை நாம் எப்போதும் ஆயுள் முழுக்க நம்முடைய செவிகள் இருக்கும் வரை கொண்டாடி கொண்டே இருப்போம். நன்றி. எந்த ஒரு மனிதருக்கும், எந்த ஒரு இழப்புக்கும் இவ்வளோ ஒரு உணர்ச்சி பொங்கல், இவ்வளோ ஒரு உணர்ச்சி வெளிப்பாடு நான் என் வாழ்க்கையில் பார்த்தது கிடையாது. ஒருத்தர் இழக்கும்போது கடவுள் மாதிரி, இந்த உலகமே அவர் தான், என்னென்னமோ வார்த்தைகள் வரும் உணர்வில். ஆனால் இன்றைக்கி இந்த உலகமே சொல்கிற அத்தனை வார்த்தைக்கும் தகுதியான ஒரே மனுஷன் அவர். இன்னும் நமக்கு இன்னும் சொல்ல தெரியல, ஒரு இழப்பு நமக்கு இன்னுமே சொல்ல தெரியல. இவ்வளோ சொல்லியும் கூட அந்த இழப்பு எந்த வார்த்தையும் ஈடு செய்யாது. யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, எஸ்பிபி மாதிரி வாழுங்கன்னு சொல்லி நமக்கு ஒரு உதாரணமாக வாழ்ந்துட்டு போயிருக்காரு. அது ரொம்ப உண்மைன்னு தோணுச்சு. மீண்டும் மீண்டும் சரண் மட்டும்தான் மனசில் நிற்கிறாங்க, உங்கள் குடும்பம் மட்டும்தான் நாங்கள் இருக்கோம். ஆஸ் அ ஃபேமிலி ஆல்வேஸ். தேங்க்யூ.
So the reason why I wanted to be here, first of all, I'm not a fan of such events. Never expected that there will be such an event for my father, and that I would be here. It's very unfortunate, but it has happened, and some point of time we need to move on. We cannot just fall back and just worry that the man is not here. We need to move on, and from everything that everybody has been talking about, they have trusted such a responsibility on me. I didn't ask for it. I wouldn't have wanted it this way. I would have wanted him to give it to me when he would be like, okay, da, I'm going to retire for a while. Why don't you just take over and do your thing? That would have been a way that I would have accepted such responsibility. But so happened. We all have to come to terms with such issues. So we have not had time to grieve. We wanted to, like I said, we want to get over this. So I felt the more we cry, we will start, our hearts will start getting a bit stronger. We will not forget him forever. He has taught us so much. Entire family, he has taught us so much. Even the grandkids, he's been teaching. He will be teaching. Even now, when I'm out after this, after Dad, I realize that all the eyes are on me. Again, it's not something that I wanted. I was always happy sitting outside and taking care of Dad, making sure he's comfortable on stage when he's on stage. That's how I would have wanted it for the rest of my life. I was more than happy to give up my career or my life for my dad's happiness, for my family's happiness. Okay, having said that, I would like to thank Residency Towers for giving this place for us and helping us and my friends have this event today. It was very unplanned event. The friends wanted to do it. I said, whatever you want to do, please go ahead. They have all been friends with my father also. They have all interacted with him at some point or the other. IPL finals, we would all be drinking in our bar. Dad would come and join us. He would, regardless of the age group or he had no inhibitions. He celebrated life. He wanted to live for 100 years, and he wanted to celebrate all the years that he was alive and singing. He lived for others, and he wanted to make other people happy, and that's how he made all of us happy. Even I would hesitate to ask him to take a picture with my friends. I don't want to, put him in an uncomfortable situation. But he would actually pull my friends' collars and said, "Vada, photo edukkalam." Andalavuku he was down to earth with all my friends as well, and they were very comfortable with my father as I was. So that's why they did this whole evening. I would like to thank Neelima for I didn't even talk to her, and she just came and she just wanted to do this. So I would like to thank her for a very impromptu a gathering and an impromptu kind of way she hosted the event. I would like to thank everybody who was here. It was supposed to be a high tea event. It has turned out to be a dinner event. I hope it doesn't turn out to be a supper event. Everybody who's been here today to share their emotions with us, I would like to thank the Tamil Nadu government, the Tamil Nadu Police Department, the corporation, the zonal office, each and every individual who prayed for my father in the past 50 days, praying that he will come back. I'd like to thank each and every one for doing that, sticking with my family.